ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடக்கம் என் வீட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகிட்டுருக்கு. இந்த வருஷத்தோட கடைசி விடியல் இதுதான். 31st December 2018. டைம் வந்து 8 o'clock ஆகிட்டுருக்கு. நாளைக்கு 2019 புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து நம்ம புது வருஷத்தை எப்படினாலுமே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த வருஷத்தோட கடைசி நாள் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம போயிட்டு அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ இந்த நாளை வந்து நம்ம எப்படிலாம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம், நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். இன்றைக்கி 2018 கடைசி நாள். இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளவோ சந்தோஷங்கள், அதுக்கப்புறம் வருத்தம் எல்லாத்தையும் வந்து தாண்டி வந்திருக்கோம். ஸோ இந்த நாளை வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நாளை வந்து நம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம். என் கூட வந்து சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2019 எல்லாருமே ஏதாவது வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வாழ போகிற இந்த ஒரு வாழ்க்கை தாங்க. ஸோ அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் யாரு கூடயும் சண்டை போடாமல் எல்லாரோடையும் சமாதானமாக இந்த வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் எடுக்க போகிற அந்த ரெசல்யூஷன் கூட இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நெய்பர்ஹுட் யார் கூடயாவது வந்து நீங்கள் ஏதாவது மனத்தாங்கலில் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இந்த நொடியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு பிறக்க போகிற இந்த புது வருஷத்தை நல்லா ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் தாங்க வாழ்க்கையில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்க போகிறது. ஸோ எல்லாரோடையும் சமாதானமாக வாழணும். இதையும் வந்து நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கு நாள் வந்து எங்களுக்கு எப்படி போக போகுது, நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. 11:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஃபிலிம்க்கு வந்து புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன படத்துக்கு போகிறோம், எங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி நம்ம ஃபிலிம்க்கு போக வேண்டியது தான். என்னடா ஃபிலிம்க்கு போகிறது தான் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக, அதுதான் நீங்கள் என்ஜாய்மெண்ட்னு இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து எங்களோட என்ஜாய்மெண்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா ஃபேமிலியோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அது எங்கேனாலுமே நம்ம போகலாம். ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஷாப்பிங்காக இருக்கட்டும், எதுனாலுமே வந்து ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமே வந்து அது வந்து ஒரு ஹாப்பினஸ் தாங்க. ஸோ அது மாதிரி தான் நாங்கள் இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் ரொம்ப நேரம் பேசி மொக்க போட விரும்பலை. ஸோ போயிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:25 ஆகிடுச்சு. 10:30க்கு நம்ம கிளம்பிடணும். ஸோ அதனால் இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க இன்றைக்கி. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு நூடுல்ஸ் இருக்குது. ஸோ அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டக்குன்னு நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஏன்னா ரொம்ப எதுவும் வந்து அதிகமான பிரேக்ஃபாஸ்ட்லாம் இன்றைக்கி எதுவும் வந்து ஹெவியாலாம் கிடையாது. சிம்பிளாக முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இப்போது டீ தூள், ஏலக்காய்லாம் போட்டு வந்து பால் கொதிச்சிட்ருக்கு, டீ ரெடி ஆகிட்டுருக்கு. இது குடித்ததும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் தான். ரொம்ப ஸ்பெஷலாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எதுவும் பண்ணலை, ப்ளெயினான மேகி நூடுல்ஸ் தான். இது வந்து உடம்புக்கு கெடுதல், இதெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நாள் வந்து ஃபன் டைமில் நம்ம சாப்பிட்றது கண்டிப்பாக தப்பே இல்லை. ஸோ ஓகே, அதனால நாங்கள் வந்து இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறேன். அது கூட வந்து ஆளுக்கு வந்து ஒரு பனானா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மேகி நூடுல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணுறேன். குளிச்சுட்டு ரெடியாகி வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயாராக இருக்குது. ப்ளெயின் மேகி நூடுல்ஸ் இது சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். நாங்கள் இங்கேருந்து எங்கே ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் அப்படியே பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து 10:30 வந்து கிராஸ் ஆகிடுச்சு. 11:30க்கு ஃபிலிம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த தேட்டருக்கு போகிறோம், என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் என் கூடவே வந்து அப்படியே பாருங்கள்.
நிறைய பேர் வந்து ரிலையன்ஸ் மார்க்கெட்டோட ஷாப்பிங் மால் வீடியோ பார்த்துட்டு போரூரில் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதோட அட்ரஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பில்டிங் தாங்க அந்த ரிலையன்ஸ் மார்க்கெட்டோட பில்டிங். இது பார்த்தீங்க அப்படின்னா போரூர் சிக்னல்லேருந்து வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutes கேப்பில் தாங்க அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் அந்த போரூர் பிரிட்ஜ்லேருந்து ரைட் எடுத்து நம்ம சரவணா ஸ்டோர் போகிற அந்த டிஸ்டன்ஸ் தாங்க. சரவணா ஸ்டோருக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஜிகே சினிமாஸ் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நாங்கள் கனா படத்துக்கு வந்து நாங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த படத்தோட ட்ரைலர்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் அந்த படத்துக்கு போனோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு படம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து வாயாடி பெத்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும்ல, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து அதை பாடிக்கிட்டே இருப்பாள். அவளுக்காண்டி தான் மெயினாக இந்த படத்துக்கு நாங்கள் போகணும்னு சொல்லிட்டு போனது. நாங்கள் ஒரு 11 o'clockலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்லியே ஆகணும். விமன் கிரிக்கெட் மட்டும் மோட்டிவேட் பண்ணுற படம் இல்லைங்க. உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானுமே வந்து விமன் கிரிக்கெட்டரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நிறைய சின்ன சின்ன அழகான விஷயங்கள், நிறைய எமோஷன்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க இந்த கனா படம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாருக்குமே வந்து அதுவும் எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகள்லாம் வந்து விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல கான்செப்ட் வந்து மக்களுக்கு கொண்டு செல்கிற விதமாக இருக்கிறதுனால அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய சின்ன சின்ன அழகான விஷயங்கள், அப்பா மகளோட ஒரு பாசம், அம்மாவும் வந்து எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து குழந்தைய வந்து எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க சில தருணங்களில், அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷன்ஸாக சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ படம் வந்து முடிஞ்சிருச்சு, நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த படம் வந்து நீங்கள் கனா படம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த படத்தை பற்றி என்ன மனசில் தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களும் வந்து கண்டிப்பாக போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து மேக்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆல் மூலிமா ஆப் மூலிமா நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஷாப்பிங் ஆல் வீடியோவில் எனக்கு கூட போட்டிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். எனக்கு வந்து ஒரு லெக்கின், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு லெக்கின் அண்ட் டிஷர்ட்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் 50% ஆஃபரில். அதெல்லாம் கிளிக் அண்ட் கலெக்ட் வந்து போரூர் மேக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கே போய் அதை கிளிக் அண்ட் கலெக்ட் அப்படின்றனால அங்கே போய் தான் நம்ம வாங்கணும். ஸோ அங்கே போய் நாங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஃபீனிக்ஸ் வந்து போகலாம் அப்படின்ற பிளான் தான். ஸோ இப்போ அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஷோரூம்னா இந்த போரூரில் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸ் ஷோரூம் தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் எப்போவுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே இங்கே தான் எடுப்போம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 வாட்டியாக நாங்கள் இங்கே வந்தப்போ இயர் அண்ட் சேல் வந்து எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால கிளிக் அண்ட் கலெக்டில் கொடுத்தது மட்டும் நாங்கள் இங்கே வாங்கிட்டு ஏன்னா இப்போ அடுத்து இங்கேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஃபீனிக்ஸ் மால் தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருந்தாலும் அங்கேயும் வந்து மேக்ஸ் ஷோரூம் இருக்குது, அங்கே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். மேக்ஸில் வந்து நாங்கள் போன டைமில் என்ன ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 50% ஆஃபர், அதுக்கப்புறம் பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபர் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது எவ்வளோ நாளைக்கான டீல்னு தெரியல. பட் ஆனால் எல்லா மேக்ஸ் ஷோரூம்லேயுமே வந்து இந்த ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. நாங்கள் ஃபீனிக்ஸ்லேயுமே வந்து சேம் இதே ஆஃபரில் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஷர்ட் எடுத்திருந்தோம். அது லாஸ்ட் ஷாப்பிங் ஆல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி லஞ்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திப்பாரா பிரிட்ஜுக்கிட்ட வந்து ரைட் சைடில் வந்து மதுரை நாச்சியார் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. எங்களோட லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பரோட்டா. அது நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அது வழியாகவே வந்து பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராதா ராஜேந்திரன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே தான் வந்து பாப்பா வந்து பிறந்தா. ஸோ அவள் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அவகிட்ட வந்து இதை காட்டணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. சரி ஓகே, பேக் சைட் வழியாகவே நம்ம அப்படியே ஃபீனிக்ஸ் போயிடலான்னு சொல்லிட்டு அது வழியாக அப்படியே அதை வந்து அவகிட்ட காட்டிட்டு பாப்பா நீங்கள் தான் பிறந்த அப்படின்னு நாங்கள் அவகிட்ட வந்து சொன்னோம். அவள் வந்து என்னமோ கேட்டுக்கிட்டா, அவளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல. பட் ஆனால் அதை வந்து அவள்கிட்ட நாங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்டதுனால காட்டிட்டு அப்படியே அது வழியாகவே வந்து அப்படியே ஃபீனிக்ஸ் போயிட்டோம். ஃபீனிக்ஸ் மால்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு என்ட்ரு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock கிட்ட இருக்குங்க. 4 o'clock கிட்ட நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளே போக போகிறோம்.
நாங்கள் ஈவினிங் சீக்கிரமாக போயிட்டதுனால லைட் டெக்கரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்போ கிளியராக தெரியாது. ஸோ போயிட்டு ரிட்டன் வரப்போ வந்து எப்படி இருந்தாலும் 6 o'clock மேலே ஆகிடும். ஸோ லைட் அப்போ வந்து கவர் பண்ணி உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த மால் அப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்து வாங்க உள்ளே போயிட்டு நான் வந்து பிக் பஸார், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் சென்டர், மார்க்கெட் 99 இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பிளானிங்லாம் இருந்தது போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் 99லாம் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அதனால் சின்ன சின்ன பிளான்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் அழகான விஷயங்களாக எனக்கு வந்து இந்த மாலில் வந்து தோணுதோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் அப்படியே நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா ஷாப்பிங் ஆல் வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணிட்டேன், நான் என்னென்னலாம் வந்து மார்க்கெட் 99ல் வாங்கினேன் அப்படின்றத. பட் ஆனால் எனக்கு வந்து மார்க்கெட் 99 அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா வந்து ஸ்பேரு டிமார்ட்லாம் கம்பேர் பண்ணுறப்ப மார்க்கெட் 99 வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா கண்டிப்பாக ஸ்பேர் இல்லைனா வந்து டிமார்ட் ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் 99ல் வந்து பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ்லாம் கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேர்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கலான்ற ஒரு ஐடியா போனால் அதுவுமே வந்து ஆப்பு கம்பேர் பண்ணுறப்ப டேரெக்ட் ஷாப்பில் வந்து எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ்லாம் போகலை. ஸோ உள்ளே போயிட்டு இந்த மாலில் என்னென்ன சின்ன சின்ன அழகான விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் இப்போ கவர் பண்ணுறேன். அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்களாம் இந்த மாலுக்கு போயிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் நீங்கள் நிறைய வாட்டி வந்து பார்த்து ரசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் சென்னையில் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாலுக்கெலாம் போனதில்லை, அதெல்லாம் பார்த்தது கூட இல்லாமல் இருக்க மாதிரிலாம் நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்து ரசிக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து ஃபினிக்ஸ் மாலோட டூர் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவோட டூர் வீடியோலாம் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக நான் தனியாக ஒரு நாள் போயிட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி என்னென்ன ஷாப்லாம் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போகுது அப்படின்றதெல்லாம் கவர் பண்ணி தனி வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து ரசித்ததுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன்.
இப்போ அகைன் மாலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கேருந்து வீட்டுக்கு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. போகிறப்ப 4 o'clock வந்து என்னால் கவர் பண்ண முடியாத அந்த லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ரிட்டன் வரப்போ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மால் எப்படி வந்து கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதே டெக்கரேஷன்ஸ் தான் இப்போ நியூ இயர் வரைக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அலைஞ்சிட்டு ரொம்ப டயர்டாக போனதுனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி கஞ்சி வெய்யி சாப்பிடணும்னு தோணுதுன்னாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் தாங்க. டைம் வந்து 11 o'clock ஆகுது. 11 o'clockலேருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் வந்து நாங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அதில் சின்ன சின்ன அழகான கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் இப்போ எடுத்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து எங்களோட செலிப்ரேஷனை பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11 o'clockலேருந்து ஒரு 11:45 வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சாங்ஸ்லாம் வந்து போட்டுவிட்டு பாப்பா வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து அவளை வந்து விளையாட விட்டு அவளை வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். ஷார்ப்பாக 12 o'clock கேக் கட் பண்ணுறதுக்கு கேக் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ 11 o'clockலேருந்து 11:45 வரைக்கும் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 12 o'clock வந்து ஷார்ப்பாக வந்து வீட்டுக்குள்ளேயே கேக் கட் பண்ணோம். சென்னையில் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் அங்கங்கே வான வேடிக்கை போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது எல்லாத்தையும் நான் மாடியிலேருந்து ரசிச்சுக்கிட்டே வந்து ஸோ உங்கள் கூடயும் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டைமில் நீங்கள் நிறைய பேர் தூங்கிட்டு கூட இருந்துருப்பீங்க. செலிப்ரேட் பண்ண விஷஸ் மட்டும் வீட்டுக்குள்ளே இருந்தே சொல்லியிருந்துருப்பீங்க. வெளியில் வந்து இந்த மாதிரி வான வேடிக்கைலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மொபைலில் ஷூட் பண்ணிக்கிட்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் வந்து எப்படி வந்து அந்த 11 to 11:45 என்டர்டெயின்மெண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அதுலேருந்து 12 o'clock வந்து கரெக்டாக கேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி வந்து சென்னையில் அங்கங்கே வான வேடிக்கைலாம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் 2 o'clock வரைக்கும் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சின்னதாக வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்கெஸ்ட்ரா மாதிரி செட் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்க அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு போட்டு. அங்கே போய் பாப்பா விட்டு அங்கே வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அவங்க ஃபுல் டே வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அங்கே இருந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இப்படி தாங்க எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் போனது. எங்களோட செலிப்ரேஷனில் சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி உங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்மளோட சேனலில் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ முடித்ததும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
floor आना पड़ेगा लूंगी को उठाना पड़ेगा खाना पड़ेगा डिस्को में जब ये गाना बजेगा on the floor आना पड़ेगा சொடக்கு மேல சொடக்கு போடுது ஞாபகம் வந்து நடுத்தர வெளியில சொடக்கு மேல சொடக்கு போடுது பாட்டெல்லாம் போட்டாங்கன்னா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏய் அதான்டா என்ன டெக்னீஷியன் இந்த ஆட்டம் பாட்டம் கீட்டலாம் உனக்கு என்ன எக்ஸசைஸ் அந்த பாப்பாவோட பேடு அவ்வளோ